இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கம். சென்னையில் 6 இடங்களில் இருந்து புறப்படுகின்றன. முன்பதிவு செய்த விரைவு பேருந்துகள் மட்டுமே கேளம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. பொங்கல் திருநாள் அது தமிழர்களின் திருநாள், உணவளிக்கும் உழவர்களுக்கான திருநாள். எனவே அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்கிறார் திருவாளர் தமிழர். காவல் 15வது முறையாக நீட்டிப்பு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது இன்று தீர்ப்பு. இன்று செந்தில் பாலாஜியின் குடும்பத்தினருக்கு மனது பதைபதைக்கும். ஊழல் செய்கிற பொழுது அந்த பதவதைப்பு இருந்தால் இதையெல்லாம் தவிர்த்து இருக்கலாமே என்கிறார் திருவாளர் தமிழர். அண்ணா திமுக பெயர், கொடி, சின்னம் பயன்படுத்த தடை. OPS மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. மீண்டும் தனி நீதிபதியை அணுகி பரிகாரம் தேட உத்தரவு. ஊழலில் கில்லாடியான நம்ம பன்னீர்செல்வம் எத்தனை முறை தள்ளுபடியானாலும் விடாம போராடிக்கிட்டு இருக்கார் இல்ல, அதற்காக அவரை பாராட்டலாம் என்கிறார் திருவாளர் தமிழர். மக்களவை தேர்தல் தயார் நிலை குறித்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை. டெல்லியில் 2 நாள் கூட்டம் தொடங்கியது. ஆளுகின்ற பாஜகவிற்கு சாதகமாக இல்லாமல் நேர்மையான நியாயமான தேர்தலை நடத்துவீர்களா அதிகாரிகளே என்கிறார் திருவாளர் தமிழர். 6151 பணியிடங்களுக்கான குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் TNPSC வெளியிட்டது. இவ்வளவு தாமதம் தேவையற்றது. தேர்வு முடிந்தவுடன் விரைவாக முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று கோருகிறார் திருவாளர் தமிழர். இந்தியாவில் 24 மணி நேரத்தில் 514 பேருக்கு கொரோனா. அரசும் மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் கொரோனா பரவல் பெரும் ஆபத்தை உருவாக்கிவிடும் என்கிறார் திருவாளர் தமிழர். ரூபாய் 18 லட்சம் கோடியை கடந்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் சந்தை மதிப்பு. எங்கள் ஐயா மோடி இருக்கிற வரைக்கும் அம்பானிக்கு கவலையே இல்லை, அம்பானி காட்டில மழைதான் என்கிறார் திருவாளர் தமிழர். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் லேசான நிலநடுக்கம். டெல்லியில ஆள்வர்களை பார்த்தா தான் தமிழர்களுக்கு பெரிய நடுக்கமே ஏற்படுகிறது என்கிறார் திருவாளர் தமிழர். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. போக்குவரத்து செயலருக்கு தொழிற்சங்கங்கள் கடிதம். இந்த கோரிக்கை நியாயமானதுதான், அரசு செவிசாய்க்க வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். வெளியூரிலிருந்து வருவோர் தங்குவதற்கு சென்னையில் கூடுதல் வசதியுடன் பெண் காவலர் ஓய்வு இல்லம் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் திறந்து வைத்தார். பணி நிமித்தமாக வெளியூரிலிருந்து வரக்கூடிய காவலர்களுக்கு, அதுவும் பெண் காவலர்களுக்கு இது போன்ற தங்கும் வசதி அவசியம்தான் என்று நாம் கருதுகிறோம். ரூபாய் 24,000 லஞ்சம் வாங்கிய குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் உட்பட 3 பேர் கைது. அது என்ன ரூபாய் 24,000 லஞ்சம்? நாங்கள் கூட 2,40,000 ரூபாய் என்று நினைத்தோம். சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்கு திமுக அண்ணா திமுக போட்டி போடுகின்றன. இந்து முன்னணி விமர்சனம். மத வெறியர்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் தான் இன்றைக்கு சிறுபான்மையினர் ஒன்றுபட்டு வேறு வழியின்றி ஊழல் கட்சிகளை ஆதரிக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். மழை பாதிப்பு நிவாரணத் தொகை வழங்க கோரி அமித்ஷாவை இன்று சந்திக்கிறது தமிழக எம்பிக்கள் குழு. நிவாரண நிதிக்காக ஒன்றிய அரசை கெஞ்சுகின்ற திமுகவினரே, என்றைக்காவது நீங்கள் மத்தியில் செல்வாக்காக இருந்த பொழுது மாநில சுயாட்சியை பற்றி நினைத்து இருக்கிறீர்களா என்கிறார் திருவாளர் தமிழர். இந்தியா கூட்டணியின் பிரதம வேட்பாளர் யார் என ஸ்டாலினால் கூற முடியுமா? பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. வாய்ச்சவடால் அண்ணாமலையே, இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை பற்றி உனக்கு என்ன கவலை என்கிறார் திருவாளர் தமிழர். 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் ஜனநாயகம், அரசியல் அமைப்பு பாதிப்பு. அகில இந்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. ஊரறிஞ்ச உண்மையை ரொம்ப தாமதமாக சொல்லுகிறீர்கள் காங்கிரஸ்காரரே என்கிறார் திருவாளர் தமிழர். தமிழகத்தில் ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் முன் கருத்து கேட்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீங்க என்ன செஞ்சீங்களோ அதைத்தான் திமுகவும் செய்கிறது எடப்பாடியாரே என்கிறார் திருவாளர் தமிழர். பெரியார் பல்கலைக்கழக நிகழ்வில் ஆளுநர் பங்கேற்பு. என்ன வம்பு பேச்சு பேச போகிறாரோ இந்த ஆளுநர், பொறுத்திருந்து பார்ப்போம்.
கிழக்கு லடாக்கில் நிலைமை சீராக உள்ளது. சீன எல்லையில் சவாலை சந்திக்க ராணுவம் தயார் நிலை. தளபதி ஜெனரல் மானேஜ் பாண்டே பேட்டி. உண்மையில் நம் ராணுவம் சீனாவை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் மகிழ்ச்சிதான் என்கிறார் திருவாளர் தமிழர். ஒரே நாடு ஒரே தேர்தல். மம்தா பானர்ஜி எதிர்ப்பு. தனது அரசியல் எதிர்காலத்திற்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாரோ என்னவோ என்கிறார் திருவாளர் தமிழர். மத உணர்வுகளை புண்படுத்துவதாக மத்திய பிரதேசத்தில் புகார். நடிகை நயன்தாரா மீது வழக்கு பதிவு. OTT தளத்திலிருந்து அன்னபூரணி திரைப்படம் நீக்கம். எல்லாவற்றிலும் மதம் என்றால் எப்படி என்கிறார் திருவாளர் தமிழர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.